ஹலோ, வணக்கம். கொள்ளு பொடிங்க இட்லிக்கு நல்லாயிருக்கும். சாதத்துக்கும் மேலே நம்ம போட்டு சூடான சாதத்தில் இதை போட்டு சாப்பிட்லாம். இது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாங்க. 2 பங்கு கொள்ளு எடுத்துக்கணுங்க. நல்ல கொள்ளு வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கல்லெல்லாம் இல்லாமல் இருக்கா என்னன்னு பார்த்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஆக்சுவலாக மளிகை கடையில் கிடைக்கிறது நல்லாயிருக்கும். இருந்தாலும் ஒரு முறை செக் பண்ணிக்கணுங்க க்ளீனாக இருக்கான்னு பார்த்து. 2 கப்பு கொள்ளு எடுத்துக்கணுங்க. 1 கப்பு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கணும். அதுக்கு வந்து 1 கப் அதே அளவுக்கு ஒரு 1.5 கப்புக்கு நம்ம மிளகாய் எடுத்துக்கணுங்க. அந்த கப்புலே அது கொஞ்சம் மிளகாய் ஒரு 2 மிளகாய் தூக்கலாக இருந்தால் தான் இந்த கொள்ளு பொடிக்கு நல்லாயிருக்கும். கொள்ளு வந்து ரொம்ப நல்லதுங்க. உடம்பு நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால கொழுத்தவனுக்கு கொள்ளுன்ற ஒரு பழமொழி இருக்குது. நல்ல வெயிட் ரெடியூஸ் ஆகும் நம்ம உடம்புல. கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு இட்லி பொடி செய்யறதுக்கு நம்ம கொள்ளு போட்டு செஞ்சோம்னா கொள்ளு பொடி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்ல உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. நல்ல ஒரு மீடியம் தீயில் வச்சுக்கின்னு இது வறுக்கணும். நல்லா இது போல் வறுத்துக்கினே இருக்கணுங்க. நாங்கள் நிலத்தில் வளர்ந்த அந்த கருப்பு கொள்ளும் இருக்கிறதுனால அதையும் கூட சேர்த்துக்கினேன். நான் சிவப்பு கொள்ளு நாங்கள் கடையிலேருந்து வாங்கினது. எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு கூடவே இதிலே மிளகாய் போட்டு வறுத்துட்டுங்க. அந்த நெடி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் அதை வறுக்கும்போதே ஒரு பாதி வறுத்துன்னு இருக்கும்போது மிளகாவும் அதிலே போட்டு வறுத்துறதுங்க. ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டுடணும். நல்லா ஆறிட்ட பிறகு இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்து பவுட்ராக்கி கொஞ்சம் கொருன்னு வறுத்துக்கணுங்க. ரொம்ப நைஸாக இருந்தால் கூட இட்லி கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் கொரன்னு இருக்கணும். வறுத்து இதை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா 6 மாதத்துக்கு கூட நல்லா இருக்குங்க. நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது இதை போட்டு சூடாக நல்லெண்ணெய் அந்த பவுட்ரை போட்டு சூடாக இட்லிக்கு நம்ம சாதத்துக்கெல்லாம் மேலே நல்லெண்ணெய் போட்டு இதை சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. ஹெல்த்தியான கொள்ளு பொடி இது. இட்லிக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.